வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி அட்வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அகோரி அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் சித்து தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. அதாவது ஒரு டேரக்டரே பேய் ஆகி கதை சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தீமில் தான் அந்த கதை நகரும். ஆக்சுவலாக இந்த படம் 1970 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி ஸ்டார்டிங்கில் காட்டியிருப்பாங்க. அந்த டைமில் இருக்கக்கூடிய ஒரு டேரக்டர் உலக சினிமாவையே திருப்பி போடுற அளவுக்கு ஒரு கதை இருக்குது, அதை எப்படியாவது படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவார். எதிர்பாராத சில காரணங்களால் அதை படமாக்க முடியாத ஒரு விரக்தியான நிலைக்கு தள்ளப்படுவார். அதனால் சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்துருவார். அவர் இருந்த இடத்துலயே பேயா சுத்திட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு கதை எழுதலாம் அப்படின்றதுக்காக சித்து தன்னோட டீமோட அங்கே வந்திருப்பாரு. வந்த இடத்துல அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அண்ட் அந்த டைரக்டர் என்ன மாதிரியான விஷயங்களை பேயா இருந்து பண்றாரு, அந்த ஸ்கிரிப்ட்ல இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீக்வன்சஸ்லாம் பார்க்கும்போது ரீசெண்டா வந்த தூதா அப்படின்ற வெப் சீரிஸ் இருக்குல்ல, அதுக்கும் இதுக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருந்த மாதிரி தோணுச்சு. ஆக்சுவலா ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். அந்த இன்ஃபர்மேஷன் படி தான் சம்பவங்கள் எல்லாமே நடக்கும். ஒருவேளை அதுல இருக்கிற மாதிரி நடக்கலன்னா அந்த ஆளுங்க இறந்து போயிடுவாங்க அப்படின்னு வேற சொல்லுவாங்களா. ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான தீமா இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. சரி, அந்த பேப்பர்ல பயங்கரமா அடுத்து ஏதாவது எழுதி அனுப்புவாங்க அப்படின்ற மாதிரி ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது எப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்களோ அதே மாதிரி கைக்கு வந்ததெல்லாம் எழுதி அந்த பேப்பர்ல அமைச்சிருப்பாங்க. சுத்தமா ஒண்ணுக்கு ஒண்ணு சிங்கே இல்லாத மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கூட கோர்வையாவும் இல்லை, அதே நேரத்தில் சுவாரஸ்யம் அப்படின்றது சுத்தமா இல்லவே இல்லை. இதுல வேற இவங்க ஹாரர் காமெடி அப்படின்ற மாதிரியான ஒரு ஜேனரை எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. காமெடி சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை அப்படின்னே சொல்லலாம். அதாவது 2020 காலத்தில் ராமர் விஜய் டிவியில் பண்ண அந்த பிட்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து போட்டு காமெடிங்கிற பேரில் பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் இந்த டைட்டில் வேற அகோரி அப்படின்னு வேற வச்சிருப்பாங்க. ஏதோ டைட்டில் கிடைச்சதுங்கிறதுக்காக லாக் பண்ணிட்டாங்க போல இருக்கு. இந்த கதைக்கும் அகோரி அப்படின்றதுக்கும் சம்மந்தமே இல்லை. சம்மந்தப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு சப்ளாட் கிரியேட் பண்ணி ஒரு அகோரி பேய் அடக்கிற மாதிரி வச்சு அந்த கதையை இதோட லிங்க் பண்ண வேற ட்ரை பண்ணாங்க. அதுவும் பெருசாக செட் ஆகலை அப்படின்னு சொல்லுவேன். இப்படி ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு கதையை எடுத்து வச்சுட்டு அல்டிமேட்டாக ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த படத்தில் 1970 அந்த டேரக்டர் ஒரு கதை யோசிச்சிருப்பார்ல, உலக சினிமாவையே புரட்டி போடுற கதை. அந்த கதை வேற எந்த கதையுமே இல்லை, இந்த கதை தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்குலாம் இதையுமே இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. இதில் கடைசியில் முடிச்ச விதம் பார்க்கணுமே, அதோட அல்டிமேட்டாக இருக்கும். ஆக்சுவலாக ஒரிஜினல் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டு அந்த டேரக்டர் ப்ரொடியூசர் கிட்ட இதுதான் சார் என்னோட கதை அப்படின்னு சொல்லும் போது அந்த ப்ரொடியூசர் அப்படியே கண் கலங்கி நிற்பார். இந்த மாதிரியான ஒரு கதையை நான் வாழ்நாளிலே கேட்டதில்லை அப்படின்ற அளவுக்கு பில்டப் கொடுப்பாங்க. ஆனஸ்டாக சொல்லணும்னா படம் பார்த்த நாங்கள் தான் கண் கலங்கி நின்றுருக்கணும். ஏன்னா இப்படி ஒரு படத்தை வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை அப்படின்னே சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 1.5 out of 5. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். அடல்ட் கண்டென்ட் இதில் இருக்குது, தேவையில்லாமல் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அதுவும் அப்படின்னே சொல்லுவேன். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.